ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். 1 வேரியபிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தா எத்தனை சொல்யூஷன் இருக்கு? 1 வேரியபிள். அப்போ 1 வேரியபிள் லீனியர் 1 வேரியபிளுக்கு ax plus x b plus equal to 0. b is equal to 0 னா அப்ப எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? சார் அதுக்கும் வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் இருக்கும் சார். ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும். x equal to minus b by aங்கிற ஃபார்மேட் வந்துரும். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க. 1 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் இருந்தா ஒரு சொல்யூஷன். அப்ப 2 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ஈக்குவேஷன் தான் சிங்கிள் சொல்யூஷன் வர சான்சஸ் இருக்கு? சார் எனக்கு புரியலைங்க சார். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ் அதுக்கு 1 வேரியபிளுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் வந்ததுன்னா சிங்கிள் சொல்யூஷன் வந்துருச்சு. ஆமாங்க சார். 2 வேரியபிளுக்கு சொன்ன ax plus by plus c equal to 0. அப்ப இத சால்வ் பண்ணனும்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்குது அப்படினா. சொன்னியா? ஓ புரியல சார் அது. நீ தான சொன்ன டேய் ax plus by plus c equal to 0 னா எத்தனை சொல்யூஷன் இருக்குங்கட்ட இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்குன்னு. ஆமாங்க சார். கரெக்ட்டா? ஆமாங்க சார். அப்ப 2 வேரியபிளுக்கு இது எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான இருக்குது. ஈக்குவேஷன் ஒண்ணுதான் சார். ஆனா இதுக்கு நிறைய இது இருக்கலாம் சார். எதுப்பா? ஆன்சர் நிறைய இருக்கலாம் சார். ஆமா சொல்யூஷன் வந்து அத சொல்யூஷன் தான் ஆன்சர்மாங்க. ஓகே சொல்யூஷன். அத சொல்யூஷன் மல்டிபிளா இருக்கலாம். ஆனா வந்து வேரியபிள் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சார். சரி. இப்ப 2 வேரியபிளுக்கு 2 ஈக்குவேஷன் வருது. a1x plus b1y plus c1 equal to 0. a2x plus b2y plus c2 equal to 0. அப்படினா இதுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும்? சார் இது ரெண்டுக்குமேவா சார்? ரெண்டுக்குமே வந்து மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் வரும் சார். ஓகே. அப்ப இது ஒரு சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் ஒரு சொல்யூஷன் வருது. 2 வேரியபிள் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வருது. அதே 2 வேரியபிள் ரெண்டுக்குமே இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் தான் சார். இதுக்கு இன்ஃபினிட்டி சொல்யூஷன் தான் வருங்கறியா? சார் 1 வேரியபிளுக்கு 2 வேரியபிளுக்கு இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் வரும் சார். 1 வேரியபிளுக்கு சிங்கிள் சொல்யூஷன் தான் வரும். இது மாதிரி ரிசல்ட் கிடைச்சது. சப்போஸ் 5x plus 7 equal to 0. Then what is x வேல்யூங்கறாங்க. எத்தனை சொல்யூஷன் வரும்? சார் அது 0 வர்க்கருக்கு 5 into 1 by 7 by 5 5 into x plus x is equal to minus 7 by 5. அப்போ ஒரு சொல்யூஷன் தான் வருது. இன்ஃபினிட்டி வேல்யூ இல்ல. ஆமா சார். சரி. இப்ப 2 வேரியபிளுக்கு 2 ஆக்சுவலி இது 9th படிச்சிட்டு இது நான் பெருசா போயிட்டல 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷனுக்கு. இப்போ நான் 2 வேரியபிளுக்கு 2 ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இது மூணு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் வருது. ஒரே நிமிஷம். சார் ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். ஓகேவா? சரி நான் கேட்கக்கூடிய क्वेश्चन 2 வேரியபிளுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும்னா நீ இன்ஃபினிட்டி சொல்யூஷன்ட்ட 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷனுக்கு கரெக்ட்டா? சார் ஆமா சார். ரெண்டு ஈக்குவேஷன்னா ரெண்டுக்குமே டிஃபரண்ட் சொல்யூஷன்ஸ் தானே சார் வரும். ரெண்டுக்கு இல்ல ரெண்டையும் கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும். ரெண்டையும் கம்பைன் அது எப்படி சார் ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியும்? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். அது எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற பார்ட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட், another one பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா? எழுதுறீங்களாங்க சார்? எழுதுறேன் பாருங்க. கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட். சரிங்களா? சொல்யூஷனா சார்? கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன் அர்த்தம். இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன் அர்த்தம். சரிங்களா? ஒரு நிமிஷம் சார் நோட் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு நோ சொல்யூஷன். ஓகே சார். சரி, கன்சிஸ்டன்ட்க்கு 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங். ஒண்ணு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங். அனதர் ஒண்ணு பார்த்தீங்கன்னா கோஇன்சிடென்ட். இன்டர்செக்டிங் கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் எழுதணுமா இல்ல இன்டர்செக்டிங் சொல்யூஷன் எழுதணுமா சார்? இன்டர்செக்டிங் மட்டும் எழுதிக்கோ. கன்சிஸ்டண்டா இருந்தா இன்டர்செக்டிங்கா இருக்கும். இன்டர்செக்டிங்கா இருந்தா என்ன ஆகும்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டுக்கோ. யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? இன்டர்செக்டிங் சொல்யூஷன், கோஇன்சிடென்ட் சொல்யூஷன். கோஇன்சிடென்ட் என்ன நடக்கும்னா இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் இருக்கும். கோஇன்சிடென்ட் என்ன இருக்கும்? இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன். சரியாப்பா? ஒரு நிமிஷம் சார். யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட் சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன். ஓகே சார். சரி சார், இது எப்படி சார் ஒரே ஒரு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் வச்சு எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவன் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டான். எப்படி ஃபார்முலா கொடுத்துட்டான்னா என்னதுங்க சார்? இது எப்படி சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது? 2 ஈக்குவேஷன் வச்சுட்டு எப்படி இந்த 3 கேஸ் நம்ம டெரைவ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா, இன்கன்சிஸ்டன்ட்டா, இன்டர்செக்டிங்கா, கோஇன்சிடென்ட்டான்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பாருங்க இன்டர்செக்டிங்க்கு வந்து இதுக்கு வந்து கோஇன்சிடென்ட்க்கு இதுக்கு என்னன்னா இன்கன்சிஸ்டன்ட்க்கு ஒவ்வொரு நேம் இருக்குது. மொத்தம் 3 நேம். இப்ப பாருங்க இன்கன்சிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தா பேரலல் லைன். இதுக்கு பேர் என்னது? பேரலல் லைன்ஸ் வரும். சரிங்களா? கிராஃப்ல வந்து அந்த சொல்யூஷன் வந்து பேரலல் லைனா இருந்தா பேரலல் லைன். நோ சொல்யூஷனுக்கு வந்து பேரலல் லைன். ஓகே பாப்பா? சரி, என்னதுங்க சார் கிராஃப்ல பேரலல்லா இருக்குமாங்க சார்? ஆமா, கிராஃப் பேரலா இருந்தா சொல்யூஷன் கிடையாது. ஓகேங்க சார். சரி, உனக்கு டயகிராம் போட்டுலாமா? இப்போ 2 லைன் எப்படி வரும்னா 2 லைன் பேரலா போகும். 2 லைன் பேரலா போகும். சரிங்களா? ஓகேங்க சார். இதுக்கு என்ன ஆகும்? இன்டர்செக்டிங்னா ஒரே ஒரு தடவை இன்டர்செக்ட் ஆகும். அதனால தான் இது வந்து ஒரு சொல்யூஷன். சரிங்களா? ஓகே சார். அடுத்தது என்ன? கோஇன்சிடென்ட்னா என்னன்னா 2 லைன் ஒரே இதுல இருக்கும். 2 லைன் என்னவும் ஒரே இதுல இருக்கும். எல்லாத்துக்குமே பாயிண்ட் ஒன்னு தான் சார். ஆமா, 2 லைனுமே என்னவும் ஒரே இதுல தான் போகும் தவிர வேற எங்கேயும் போகாது. சரிங்களா? அப்படின்னா 2 இதுமே சொல்யூஷன் ஈக்குவல். ஈக்குவல்னா அப்ப இன்ஃபினிட்டி சொல்யூஷன். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சொல்யூஷன். கரெக்ட்டா? இன்ஃபினிட்டினா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அதுக்கு சொல்யூஷனா இருக்கும். சரியா? ஓகே சார். இத கிராஃப் நீ தனியா கூட போட்டுக்கோ. இது வந்து நோ சொல்யூஷன் ஓடது. சரிங்களா? ஓகே சார். சரி, இதுக்கு என்ன சார் கண்டிஷன்? இந்த மேல 2 ஈக்குவேஷன் தான் குடுத்துக்கறாங்க. இது எப்படி சார் கண்டிஷன் நாம ஃபார்ம் பண்ணி கொண்டு வரது? அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். சரி, எப்படி ஃபார்ம் பண்றது பார்க்கலாமா? இப்ப x, y, z ஓட கோஎஃபிஷியன்ட், x, y கான்ஸ்டன்ட் டேமோட கோஎஃபிஷியன்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? 3 வேல்யூ கண்டுபிடிங்க. A1 ரிப்பீட் பண்றீங்களா சார்? என்னப்பா? ஒரு டைம் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். கோஎஃபிஷியன்ட் x, y, z கோஎஃபிஷியன்ட் இருக்குதுல? ஆமாங்க x, சார். y கான்ஸ்டன்ட் டேம். x, y கான்ஸ்டன்ட் டேம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு 2ஐயும் டிவைட் பண்றீங்க. A1/A2, B1/B2, C1/C2 ஃபைண்ட் அவுட் பண்றேன். சரிங்களா? ஓகே சார். அப்ப வந்து x, y கான்ஸ்டன்ட்டா இருக்கும்லங்க சார்? x, y கான்ஸ்டன்ட் இல்லடா, கோஎஃபிஷியன்ட் டேம் வந்து கன்சிடர் பண்ணி டிவைட் பண்றேன். இதனோட கோஎஃபிஷியன்ட் டேம், இதனோட கோஎஃபிஷியன்ட் டேம், இந்த கான்ஸ்டன்ட் டேம். இது மூணையும் ஃபைண்ட் அவுட் பண்றேன். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது A1/A2 நாட் ஈக்குவல் டு B1/B2 வந்தா அதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் என்ன ஆகும்னா A1/A2 ஈக்குவல் டு B1/B2 ஈக்குவல் டு C1/C2 வந்தா அதுக்கு பேர் இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன். நோட் பண்ணிக்கோ. கோஇன்சிடென்ட் ஆர் இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் அப்படின்னா இதுதான். சரிங்களா? நோ சொல்யூஷன் என்ன ஆகும்னா A1/A2 ஈக்குவல் டு B1/B2 நாட் ஈக்குவல் டு C1/C2. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? நோ சொல்யூஷன்ங்கறாங்க ஆர் பேரலல் லைன்ங்கறாங்க. ஓகே சார். A1/A2 equal to B1/B2 not equal to C1/C2. ஓகேங்களா? ஓகே சார். இது அப்படியே நீட்டா டேபிள் ஃபார்ம் பண்ணி நீட்டா எழுதிக்கோ. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு 1 மார்க்கோ ஒரு 2 மார்க்கோ உன்னோட போர்டு எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டா மெமரைஸ் பண்ணி கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஒரு ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஓகேங்க சார்.
சரி, நம்மளுக்கு 3 பாட்டு தான் இருக்குது. அந்த 3 பாட்டு எழுதிக்கங்க. ஒரு பேஜ் வேணுமாங்க சார்? இல்ல ஹாஃப் பேஜ்? 3 கேஸ் கிராப்போட போடணும். நீ ஹரிசாண்டலா போடுற வெர்டிகலியே பார்த்து கரெக்டா பார்த்து நீட்டா போட்டு நீட்டா எழுதிக்கோ. இது இப்ப பார்த்துட்டே போதும் கடைசி போர்டு எக்ஸாம் வரைக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஒன்னுல டைப் என்ன டைப்? 3 டைப் வருது. ஒரு இதுக்கே 3 நேம் வருது. கன்சிஸ்டன்ட், யூனிக் சொல்யூஷன், 3 நேம். ஒரு இதுக்கு 3 நேம். யூனிக் சொல்யூஷன் and also intersetting. So 3 நேம் கிராப் எப்படி இருக்கும்? கன்சிஸ்டன்ட்னா இன்டர்செக்ட் ஆகும். அப்போ ஒரு கிராப் டிராப் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன ஆகுது? அது இன்டர்செக்ட் ஆகும்னு காட்டணும். அப்போ 2 லைன் என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுது. 2 லைன் போகுது. 2 லைன் என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு என்னது? சொல்யூஷன். இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பேர் தான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் பேர் தான் யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? ஒரே நிமிஷம் சார், நான் எழுதிக்கிறேன். எழுதிக்க. ஆல்ரெடி நான் மேலே சொன்னதே தான். கண்டிஷன் என்னன்னா a1 by a2 not equal to b1 by b2. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் டைப்போட ஐடியா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? கன்சிஸ்டன்ட், இன்ஃபினிட்டி சொல்யூஷன், கோஇன்சிடென்ட். இதான் ரெண்டாவது பாயிண்ட். இதனோட கிராப் எப்படி வரும்னு சொல்லிக்கிறேன். 2 லைனும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வரும்னு சொல்லிக்கிறேன். 2 லைன் கிராப் பண்ண போறீங்க. 2 லைனும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வரும். பார்த்துக்கோங்க. இந்த லைன் வந்தாலும் இன்னொரு லைன் என்ன ஆகும்? அது மேலேயே தான் போக தவிர மாற்றிக்குங்க. அப்படின்னு இதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னேன்? இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இதே இதனோட கண்டிஷன். ஐடியா புரியுதாப்பா? ஒரு நிமிஷம் சார், நான் எழுதுறேன். டேபிள் நல்லா நீட்டா போட்டுக்கோ. இன்கன்சிஸ்டன்ட்னா வந்து ஜீரோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன். ஜீரோ சொல்யூஷன், நோ சொல்யூஷன். சார் அதைத்தானே சார் நம்ம நோ சொல்யூஷன் சொல்லுவோம். ஏன் புது நேம் ஜீரோ சொல்யூஷன்? ஜீரோ சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. சொல்யூஷன் என்ன? நோ சொல்யூஷன் சொல்லிட்டு போட்டுருங்க. ஓகே, நீங்க சொன்னது கரெக்டு தான், தப்பு இல்லை. பேரல் லைன்ஸ், 2 லைன்ஸ் ஆர் பேரல். அந்த 2 லைன்ஸ் பேரல் வந்து நம்ம போடணும் கிராப் ஷீட்ல. கிராப் நோட் இருக்குங்களா? கிராப் நடத்த வேணும். கிராப் நோட் தான் எடுக்க முடியுமா சார்? இப்போதைக்கு இல்லைங்க சார். அப்ப கிராப் நம்ம அடுத்து நம்பர் சிஸ்டமே முடிச்சுக்கலாம் சார். என்னப்பா? சரி, இது இந்த ரெண்டு சாப்டர் கம்ப்ளீட்டா முடிச்சு நம்பர் சிஸ்டம் போய்க்கலாம் சார். இல்ல, கிராப் இருக்குதான் கேட்டேன். கிராப் இந்த ப்ராடக்ட் கிராப் போடணும், அது கேட்டேன். இப்போ இல்லையேங்க சார். நெக்ஸ்ட் கிளாஸ் வேணா ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் ஈவினிங் எடுத்துட்டு வந்துருவியா? இருக்குதான்னு பாக்குறேங்க சார். இல்லைன்னா வாங்கிட்டு வந்துடுறேங்க சார். இதுதான் டேபிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும்.
2 லைன் பேரல் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது கடைசி ஒன்று. டேபிள் புரியுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? புரியுதுங்க சார். டேபிள் மாதிரி போட்டுக்கோ, நீட்டாக படிச்சுக்கோ. எழுதிக்கோங்க சார் இது. எழுதிட்டீங்க. ஓகே, எழுதிட்டீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.1ல இட் மீன்ஸ் இது தேர்டு சாப்டர், தேர்டு பாயிண்ட் ஒன்றுல இதனுடைய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் தேர்டுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவன் கேட்டுக்கு கன்சிஸ்டண்டாக இன்கன்சிஸ்டண்டாக கேட்குறான். பட் இதுக்கு 3 நேம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ அந்த 3 நேம்ல எது வேணால் கேட்கலாம். சரிங்களா? கன்சிஸ்டண்டாக 2 டைப், யூனிக்கா இல்லை இம்பரேட்டிவ் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா. இல்லைன்னா அனதர் நேம் என்ன கேட்கலாம்? இதுக்கு பதிலாக யூனிக் சொல்யூஷன் பதிலாக இன்டர்செக்டிங்கா, கோ இன்சிடென்டா ஆர் பேரலா, எப்படி வேணா கேட்கலாம். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்லயே வந்து கோஇன்சிடென்ட் இல்ல இன்டர்செக்டிங்கா, இந்த சொல்யூஷன்ஸ் கோஇன்சிடென்ட்டா இல்ல இன்டர்செக்டிங்கா இருந்துச்சுன்னா அது கன்சிஸ்டன்ட்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இல்ல அது வந்து a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2ங்கிற கண்டிஷனை வந்து ஏத்துக்குச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணலாம். சரி, இப்போ ஏதோ ஒரு 2 ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டுடலாம், அப்புறம் தேர்ட் ப்ராப்ளம் போட்டுடலாம். ஓகே சார், நான் போடுவேன் சார். நீயே போட்டுரு. சார் இது வந்து கன்சிஸ்டன்சி நம்மளோட ஃபார்மேட்டுக்கு எழுதி வேணும். a1x plus b1y plus c1 equal to 0 ஃபார்மேட்டுக்கு எழுதி வேணும். அப்போ 3x plus 2y minus 5 equal to 0. அடுத்தது அதே மாதிரி 2x minus 3y minus 7 equal to 0 எழுதி. சரிங்களா? ஆமாங்க சார். அப்போ a1 எவ்வளவு 3 divided by a2 எவ்வளவு 2. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இது a1 by a2. அதே மாதிரி b1 by b2 என்ன கிடைச்சது? b1 by b2 equal to 2 by minus 3. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ரெண்டு ஈக்குவலா? c1 by c2 கண்டுபிடிச்சது தப்பு கிடையாது. c1 by c2 என்ன கிடைக்குது? minus 5 by minus 7. அப்போ 5 by 7. ஓகேங்கடா கண்ணு? ஆமாங்க சார். இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு நாட் ஈக்குவல். இது ரெண்டு நாட் ஈக்குவலாவே நீ தேர்ட் கேஸ் போக தேவையில்லை. சரிங்களா? இது ரெண்டு நாட் ஈக்குவல்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? கன்சிஸ்டன்ட் தெரியும். அவ்வளவு. இது மூணுமே எழுதிக்கோ, அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கன்சிஸ்டன்ட், யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்டர்செக்டிங். சார் அது அப்படி எழுத வேண்டியது இல்லைங்க சார். கன்சிஸ்டன்ட் இன்டர்செக்டிங் சொல்யூஷன் எழுதிக்கலாம். இன்டர்செக்டிங் யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். இன்டர்செக்டிங் சொல்யூஷன் கிடையாது. இன்டர்செக்டிங் தான் சொல்லிருப்பேன். இன்டர்செக்டிங்கிறது லைன். ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும், அவ்வளவுதான். தவிர அதுக்கு பேர் சொல்யூஷன் கிடையாது. ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் தான் சொல்யூஷன். எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சொல்யூஷன்.
அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்து யூனிக் சொல்யூஷன் நம்ம சொல்றோம். ஓகேங்க சார். ஐடியா கிளியரா? டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். டவுட் இல்லைங்க சார். சரி, இந்த நெக்ஸ்ட் டுவெல்த் சம் நீயே போடுறியா? இல்ல நான் போட்டா? நான் போடுறேங்க சார். ம். ஸோ ஓகே எழுதிடுறேங்க சார் நான். அந்த ஜென்ரல் ஃபார்மேட்டிக் எழுதினால ஜென்ரல் ஃபார்மேட் எழுதிட்டு போனீங்கன்னா உனக்கு அந்த மிஸ்டேக் குறையும். ஏப்பா லேட் ஆகுது? ரொம்ப கஷ்டமா சார் இருக்குதா? இது வந்து இன்டர்செக்டிங் கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் சார் அண்ட் இன்டர்செக்டிங் சொல்யூஷன். அப்படி இன்டர்செக்ட் ஆகுதா? ஆமாங்க சார். 1/6 மைனஸ் 1/6 வருதுல்லங்க சார். இதுக்கு தேர்ட் இதுக்கு 3/2. அப்ப 3/2 டிவைடட் பை 9. இது கட் பண்ணா 3 1/6. 5/3 இது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு -1/6. ஓகே, செகண்ட் போட்டு போற பார்க்கலாம். செகண்ட் என்ன ஆகுதுன்னு. ஒரே நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். இந்த கொஸ்டின் மட்டும் ஃபைனல் சொல்யூஷன் எழுதிடுறேன். ஆ செகண்ட் கொஸ்டின் சார். ஒரே நிமிஷம். ஆ இந்த சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லு பார்க்கலாம். எழுதி வைக்கிறேங்க சார்.
சார் இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் parallel line சார், நோ சொல்யூஷன். இன்கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா? ஆமாங்க சார். எதனால? A1 by A2 A2. is equal to B1 by B2 not equal to C1 by C2. சூப்பர். C1 by C2. அப்ப இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன், parallel line. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இது ஏன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க? அதே எக்ஸசைஸ் 3.1 செகண்ட் ப்ராப்ளம். திரும்ப என்ன ரிப்பீட்டடா அதே தான் கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறான்? சார் அதை நான் முடிச்சிடுறேங்க சார். எதுடா? ஓ, அதை முடிச்சிடுறியா? சார் following lines of the pair of following lines intersect at a point or parallel or coincident. இது மூணுல எதுன்னு கேக்குறாங்க சார். நான் இன்டர்செக்டிங்கா பேரலா parallel coincident ஒண்ணுதானே? ஓ, parallel வேற. ஓகே சார். அந்த பேரலல்னா நோ, அத பாத்துக்கோ, நேம் பாத்துக்கோ, தப்பு இது பண்ணாத. இன்டர்செக்ட்னா ஒரே ஒரு சொல்யூஷன், பேரலல்னா நோ சொல்யூஷன், அது ஜீரோ சொல்யூஷன், ஜீரோ சொல்யூஷன். என்ன இன்ஃபினிட்டி சொல்யூஷன்? எதர் ஒரு சொல்யூஷன் இருக்கும், இல்லைன்னா ஜீரோ சொல்யூஷன் இருக்கும், இல்லைன்னா சொல்யூஷனே அதிகமா இருக்கும். ஜீரோ சொல்யூஷனா நோ சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன क्वेश्चन? செகண்ட் क्वेश्चन சார். இதுல எது போடுற? இத ஒண்ணோ ரெண்டோ போட்டுக்கலாம். நான் செகண்ட் क्वेश्चनே போடுறேன் சார். செகண்ட் எல்லாமே பிளஸ்ஸா இருக்குற. எய்தர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட் ஆர் தேர்ட் போடு. சார் செகண்ட் எழுதிட்டு சார் அதே பண்ணிடுவேன். இது எல்லாமே பிளஸ் இருக்குது கண்ணு. ஓகே, நீ நல்லா தான் பண்ற. சரி, ஓகே, கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, இல்ல சார் நான் செகண்ட் தேர்ட் போடுறேன். ஒண்ணுல எழுதிட்டா செகண்ட் தேர்ட் கம்ப்ளீட் பண்ணிடுற. ஃபர்ஸ்ட் ஒன் போடு. செகண்ட் தேர்ட் முடிச்சிடுறேன் சார். இது கோஇன்சிடென்ட் சொல்யூஷன் சார். கோஇன்சிடென்ட்டா? அண்ட் கன்சிஸ்டன்ட். கோஇன்சிடென்ட் கன்சிஸ்டன்ட். ஏன்னா 1/2 A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2. மூணுமே ஈக்குவல். மூணுமே ஈக்குவலாவே நமக்கு என்னது? கன்சிஸ்டன்ட், கோஇன்சிடென்ட் அண்ட் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். சரி, நான் தேர்ட் क्वेश्चन போடாமே சொல்லவாங்க சார். போடாமே சொல்லுவியா? சரி சார். தேர்ட் क्वेश्चन வந்து அது ஒரு inconsistent solution, parallel line sir, no solution. ஓகேங்களா? ஓகே சார். ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க்ல வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஓகே சார். இல்லை இதையே மிஸ்ஸிங் கே வேல்யூ வச்சுட்டு கே வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகே சார். ஸோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். சரியாப்பா? ஓகே சார். ஒரு ஈக்குவேஷனாவே நம்மளுக்கு என்ன வேணும்? சொல்யூஷன் வேணும். நம்ம என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் பார்த்துட்டோம். பட் எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சார். சப்ஸ்டிட்யூட் பண்ணினா ஓகே, அது ஒரு மெத்தட் தான். அப்போ மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. சரிங்களா? கிராஃப் ஷீட் இருந்தா ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்கா சார்? ஆமா, 3 மெத்தட் இருக்குது. ஒன்னு பார்த்தா கிராஃபிக்கல் மெத்தட், கிராஃப் வச்சு போடுறது. சரிங்களா? இன்னொன்னு சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட், இன்னொன்னு எலிமினேஷன் மெத்தட். ஒரு நிமிஷம் சார். ஒன்னு கிராஃபிக்கல் மெத்தட்,
அடுத்தது என்னங்க சார்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். சார் ஒரு நிமிஷம் எழுதி போடுறீங்களா சார் ஃபுல்லா? அதான் நீங்க சொன்னீங்க, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அதேதான். சப்ஸ்டிடியூஷனா என்னன்னு ஆமா, தெரியும் சார். அதேதான்ப்பா. சப்ஸ்டிடியூஷன் அடுத்துங்க சார்? எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட். ஸோ அது இல்லாத ஒரு மெத்தட் வந்து கோவிட்டுக்கு அப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க. கிராஸ் ரேஷியோ மெத்தட். கிராஸ் ஆமா, அந்த மெத்தட் டெலிட்டட் போர்ஷன் உங்களுக்கு. என்னது? அப்ப இப்ப நம்ம படிப்போமா சார்? அது உனக்கு வேணா நடத்துறேன், என்ன விட்டுறேன். சரி இல்லைங்க சார், நம்ம இப்போதைக்கு என்சிஆர்டி போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் முடிக்கணும் சார். ஓகே, அதான் கேட்டேன். அது டெலிட்டட் போர்ஷன் 4 டைப்ல சால்வ் பண்ணலாம். 3 டைப் தான் உங்களுக்கு இருக்குது. அந்த 3 டைப் நடத்த போறேன். சரிங்களா? ஓகே சார். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட. இது வந்து உங்களோட கிராப் ஷீட் இல்ல, அதனால இப்ப நான் இது எடுக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட. இது செகண்ட் எக்ஸசைஸோட, இது தேர்ட் எக்ஸசைஸோட. 3 எக்ஸசைஸ் முடிச்சா இது முடிஞ்சது. சரிங்களா? சார் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட் முடிச்சிட்டு அப்புறம் கிராஃபிக்கல் மெத்தட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, அப்ப ஈவினிங் எடுத்துட்டு வாங்க. நம்ம ஈவினிங் முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எப்படி பார்க்கலாமா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்றேன். ஒரு நார்மல் क्वेश्चन சால்வ் பண்றேன். அப்ப அதுல இருந்து நீங்க இது பண்ணிக்கங்க. சரியாமா? என்னங்க சார்? சோ ஒரு நார்மல் क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணனும்னு காட்டுறேன். அதுல இருந்து நீங்க அடுத்து நீங்க கொண்டு வந்து சால்வ் பண்ணி பழகுங்க. சரியாப்பா? ஓகே சார். நானே சொல்லவாங்க சார் இதுக்கு. நீயே சொல்றியா? சரி சொல்லு. x = 14 - y சார். அப்ப இதுங்க ஒரே நிமிஷம். இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுங்க. இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுங்க. அப்ப 1வது ஈக்குவேஷன்ல இருந்து x = 14 - y ன்னு வெச்சுங்க. இது ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுங்க. சரி, அப்ப நம்ம இந்த அப்புறம் வந்து x = 14 + y இருக்கிற மாதிரியும் x = 14 + y. சரி, ஏன்னா அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுல இருந்து இதை எடுத்துக்கிற. அப்ப எதுக்கு எடுத்துக்கிற? திரும்ப அதையே கொண்டு வந்து அப்ப அதே அப்படியே இருந்துட்டு போகுது. சரி, இல்ல ரெண்டாவது சொல்யூஷனுக்கு? அப்ப ரெண்டாவது சொல்யூஷனுக்கு 14 - y தான போடுவ. அப்ப தேர்ட் ஈக்குவேஷன் இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? தேர்ட் இன் செகண்ட்னா எப்படி சார்? அதப்பா செகண்ட் ஈக்குவேஷன்ங்கிறது இது. கரெக்ட்டுங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் இது. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? இதுல x இருக்குதா? அங்க பாருங்க. இந்த இடத்துல x இருக்குதா? அதோட இடத்துல 14 - y. 14 - y போட்டுங்க. அப்ப என்னது? 14 - y. ஆல்ரெடி ஒரு y இருக்குது -y ன்னு 4. கரெக்ட்டாப்பா? ஆமாங்க சார். -y - y -2y = 4 - 14. அப்ப -2y = -10. பிளஸ் பிளஸ் கட் ஆயிரும். 2ம் 10 கட் ஆனா 5. அப்ப y = என்ன கிடைக்குது? 5 ன்னு கிடைக்குது. y = y = 5. சரி. அது வந்து 4 ன்னு வெச்சுக்கங்க. நம்ம என்ன x கண்டுபிடிக்கல. அப்ப x க்கு வேணும்னா நம்ம எதாவது ஈக்குவேஷன் போடலாம். தேர்ட் ஈக்குவேஷன் x = 14 - y போட்டுக்கல. ஆமா. 4 இன் தேர்ட்ல போட்டீங்கன்னா நமக்கு x கிடைச்சிடும். கரெக்ட்டாப்பா? என்னதுங்க சார்? 4 இன் 3. 14 - y வேல்யூ 5. கரெக்ட்டுங்களா? அப்ப x எவ்வளவு கிடைக்கும்? 14 - 5 னா 9 14 - 5 9 சார். அப்ப நம்ம சொல்யூஷன் எழுதலாமா? Therefore the solution is x = 9 and y = 5. சார் ஒரு சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க முடியுமாங்க சார்? அப்படி கேள்றா. சரி, இப்ப இதுக்கு கண்டிஷன் நம்மளுக்கு தெரியுமா? ஒரு சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க முடியுமா, இல்ல நிறைய சொல்யூஷன் வருமா அப்படின்னு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a1/a2 b1/b2 c1/c2. இது மூணு வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு இதுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும் உனக்கு தெரிஞ்சிடும். சார் a1/a2 = 1, c1/c2 = -1 சார்.
சரி, b1 by p2 வந்து -1 கரெக்டா? b1 by b2 -1. அப்ப ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்ப ரெண்டுமே நாட் ஈக்குவல்னா எத்தனை சொல்யூஷன் வரும்? சார் only one solution sir. அப்ப ஒரு சொல்யூஷன் தான் வருமான்னு ஏன் கொஸ்டின் அப்படின்னா இதை நீ செக் பண்ணி பாத்துக்க, ஒரு சொல்யூஷன் வருமா நிறைய சொல்யூஷன் வருமான்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படின்னா only one solution because it is intersecting. Consistent and intersecting. உங்களுக்கு அது மாதிரி டவுட் இருந்தா நம்ம இந்த கேஸை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமேட்டு போட்டு பழகு. சரியா? அவன் சால்வ் மட்டும் தான் கேட்க போறோம். அப்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்டா இன்கன்சிஸ்டன்ட்ங்கிறது நீ சால்வ் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகே. சரி. ஐடியா ஓகே பாப்பா? ஓகே சார். இதுக்கு இன்னொரு மெத்தட் நடத்திட்டா இப்ப சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எப்படி போடுறதுன்னு கத்து கொடுத்துட்டேன். இதே ப்ராப்ளத்துக்கு எப்படி எலிமினேஷன் மெத்தட் போடலாம் பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன क्वेश्चन கொடுத்துறாங்க? x plus y equal to 14, x minus y equal to 4. எலிமினேஷன் மெத்தட்னா x or y வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஒரே நிமிஷம் சார். இது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இது எலிமினேட்டிங் மெத்தட். ஓகே சார். நமக்கு என்னன்னா either x or y வந்து எலிமினேட் பண்ணணும். x or y வந்து எலிமினேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா either y கிடைக்கும் or x கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். இது given equation. இதுல எதை நீ எலிமினேட் பண்ணலாம்னு நினைக்கிற? x எலிமினேட் பண்றியா y எலிமினேட் பண்றியா? y பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். இல்ல ஓகே. நீ y பண்றீங்க. y பண்றீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் x எலிமினேட் பண்ணி பார்க்கலாம் சார். அப்புறம் y பண்ணலாம் சார். இல்ல ஒண்ணு இல்ல. ஏதோ ஒண்ணா பண்ணா போதும். ரெண்டையும் பண்ணனும் அவசியம் கிடையாது. அப்ப x பண்றியா y பண்றியா? நீயே செலக்ட் பண்ணலாம் சார். x அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x இருக்குது, இந்த ஈக்குவேஷன் x இருக்குது. ரெண்டுமே பிளஸ் சைன். அப்ப சைன் மாத்த வேணும். அப்படினா மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். அப்படினா என்ன பண்ணனும்னா சைன் மாத்த வேணும். மைனஸ் பண்ணனாவே இது மைனஸ் ஆகும். இது பிளஸ் ஆகும். பிளஸ்ஸா இருக்குது மைனஸ் ஆகும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார் ஒருவேளை வந்து பிளஸ் y மைனஸ் y இருக்குல்ல சார், அதுக்கு வந்து 1 + 2 பண்ணிக்கலாமா சார்? ஆமா, அதுக்கு வந்து நீ y கேன்சல் பண்ணனும்னா பிளஸ் பண்ணிக்கலாம். இந்த சைன் சேஞ்ச் பண்ணனும் அவசியம் கிடையாது. ஓ ஓகேங்க சார். அப்ப சேம் சைனா இருந்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சேம் சைனா இருந்தா சைன் மாத்த வேணும். ஆப்போசிட் சைனா இருந்தா சைன் மாத்த தேவையில்லை. சரியா? ஓகே சார். அப்ப 1 - 2 போட்டுக்கலாம் சார். இப்போ நீ என்ன பண்ற? ஆட் பண்றியா சப்ட்ராக்ட் பண்றியா? சப்ட்ராக்ட் பண்ணலாம் சார் x க்கு. அப்ப x - y = 4. நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்ப இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். ஐடியா ஓகேவா? ஒரே நிமிஷம் சார். 1 - 2 ஓகே சார். x கட் ஆயிரும். y + y வந்து 2y ஆகும். 14 - 4 வந்து 10 ஆகும். அப்ப y = எவ்வளவு கிடைக்குது? 5 கிடைக்குது. ஒரு நிமிஷம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கங்க. இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கங்க. கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுக்கங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம் சார். 14 - 4 = 0. 14 - 4 = 10. 0 கிடையாது. 2y = 0. 2y = 10. Sorry sir. 2y = 10. y = 10/2 = 5. அப்ப இந்த 5 கண்டுபிடிச்சத வந்து எய்தர் ஈக்குவேஷன் 1லயோ ஆர் 2லயோ போட்டுக்கோ. சரியா? 1 யாரு? x + y = 14 தான் 1. சரிங்களா? அப்ப x + 5 = 14. அப்ப x = 14 - 5. அப்ப x = 9. ஓகேங்களா? Okay, sir. The solution is x = 9, y = 5. அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. Both methods completed. It is intersecting and consistent. ஓகே சார். டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி இல்லைங்க சார். சரி, இப்போ நான் ரெண்டு மெத்தட் முடிச்சிட்டேன். இது நார்மல் பேசிக் ப்ராப்ளம். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி போடுறது? s - t = 3 and
சார் இதுக்கு வந்து சார் இதுல ஏபில எதுங்க சார்? ஏபி அதேதான் கோஎஃபிஷியன்ட் என்னவோ ஓகே சார். சார் இது நான் ஒரே நிமிஷம் சார் ட்ரை பண்றேன். ம். இது ஒரே ஒரு ஐடியா மட்டும் குடுத்துர்றேன். எஸ் இந்த ஏ ஃபிராக்ஷனல் கான்செப்ட் வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்சிஎம் எடுத்து முடிச்சிடுறீங்க. சரிங்களா? அப்ப இந்த ஈக்குவேஷன் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டினாமினேட்டர்ல எதுவுமே இல்ல. அப்ப இதுக்கு மட்டும் நீங்க எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2s plus 3t ஓகேங்க சார். equal to 36ன்னு வரும். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அத நான் முடிச்சிடுறேங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஆ. பார்த்து முடிங்க பார்க்கலாம். 2 மெத்தடுமே போடணும். 2 மெத்தடுமே போட்டுட்டே சொல்லுங்க. இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்றேன். ரெண்டையுமே மாத்தி சொல்றேன் சார். சரி ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஆன்சர் வாங்கணும்லங்க சார். என்னப்பா? நீ அடுத்து நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். ஆமா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போடுறியா இல்ல என்ன மெத்தட்ல போடுறியா? 2 மெத்தடுமே போடணும். 2 மெத்தடுமே போட்டு பழகு. சார் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போடலாம் சார். ம். Substitution method போட்டா first solution 1 line sir s minus t minus 3 equal to 0 s minus d is equal to plus t. இல்ல புரியல. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து s equal to 3 plus t ன்னு எடுத்துட்டியா? t is equal to s minus 3 ன்னு போட்டுட்டேன் சார். அது எப்பரா வரும்? இங்க மைனஸ் t இருக்குதா? ஆமாங்க சார். அங்க வந்து பிளஸ் t ஆயிரும் சார். லெஃப்ட் வந்தா. இல்ல s equal to t is equal to s minus 3 சார். தப்பு. மைனஸ் t equal to s minus 3. ஓ மாத்தி போட்டுக்கிறியா? ஆமாங்க சார். ஓகே 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 மாத்தி இந்த மாதிரி போட்டு வந்துக்கிற. ஓகே கரெக்ட் தான். நீ பண்ணது கரெக்ட் தான். அப்ப என்ன சொல்றீங்க? t equal to s minus 3 கரெக்ட்டா? ஆமாங்க சார். அப்புறம் இங்க வந்து 2 t is equal to s minus 3 தாங்க சார். ஓகேமா. 2s plus 3t minus 36 equal to 0. Minus 36 divided equal to minus t. Minus 18 minus increase to 33.30. Minus 12/3 is equal to minus t. Minus 2s by 3 plus 12/3 is equal to 2. என்ன பேக்ரவுண்ட்ல சத்தம் பயங்கரமா வந்துருக்கு. என்ன மிஷின் ஓடுதா கண்ணு? சார் இல்லைங்க சார். சத்தம் வந்துட்டு இருக்குது பேக்ரவுண்ட்ல அதான் கேட்டேன் சார். சார் இது இங்கேங்க சார். ஃபேனுங்க சார். அப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிரு. சர சர சரன்னு சத்தம் வருது. எதுக்கு ஃபேன்? சார் எல்லாம் மியூட் பண்ணிக்கிறேங்க சார். மியூட் பண்ணா நீ பேசுறது தெரியாது. நான் பேசுறதுக்கு ரிப்ளை வராது. ஃபேன் ஆஃப் பண்ணா காத்து வராதுங்க சார்.
அந்த பேனு கீழ் பேனா? என்னங்க சார்? பேனு மேல் பேனா கீழ் பேனா? சார் மேல இருக்கிற ஃபேனுங்க சார். மேல இருக்கிற பேன் எதுக்கு எப்படி வருது? கீழ் வால் பேன் ஃபேனுங்க சார் இது. என்னப்பா? சாம்சங் வந்துச்சா? சார் ஒரே நிமிஷம் சார். சரி எஸ்ஸோட வேல்யூ 9ங்க சார். ஆ. டீயோட வேல்யூ 6ங்க சார். ம். அப்புறம் அப்படின்னா இது யூனிக் சொல்யூஷன் தானங்க சார்? ஆமா. அதுல ஒரே ஒரு வேல்யூ தானே வருது. அதுக்கு நீ சரி ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே யூனிக் சொல்யூஷனா தானங்க சார் இருக்கும். அது எனக்கு தெரியாது. ப்ராப்ளத்த போடும்போது தான் தெரியும். அதுக்கு நீ முன்னாடியே செக் பண்றத பண்ணிக்கோ. ஐயோ! என்னாச்சும் டவுட் இருக்குமோ? வர மாட்டேங்குதோ? சார் அப்படிங்கிற இப்போ மாரி நான் இது டவுட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல மட்டும் தாங்க சார் போட்டிருக்கேன். இப்போ நான் எலிமினேட்டிங் மெத்தட்ல போடணுமா வேணாமாங்க சார்? 2மே போடு. 2மே போட்டது நீ எந்த மாரி பண்றன்னு எனக்கு தெரியும். இல்ல உனக்கு யூனிக் சொல்யூஷன் ஆர் இன்ஃபினிட்டி சொல்யூஷன் ஆர் நோ சொல்யூஷன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, நீங்க A1/A2ல போட்டு பார்த்துட்டு நீ போய் சொல்லிட்டு அப்புறமேட்டு போடு. சரியா? A1/A2 எனக்கு டவுட் எதுவும் 1/2 இல்லைங்க சார். இல்ல இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். அதனால தான் இல்ல கேட்குறேன் அப்படி சார். நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் குடுத்தேன்னா, அது வந்து சொல்யூஷன் இல்லைன்னா அப்புறம் நீ தடுமாறுவ. அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். நான் எலிமினேட்டிங் சொல்யூஷன்ல போட்டு பார்த்துறேங்க சார் இப்போ. நான் போட்டு பார்த்துட்டு போய்க்க தப்பு கிடையாது. போட்டு பார்த்துட்டு பண்ணா உனக்கு அந்த டென்ஷன்ங்கிற தப்பானது தான் கரெக்ட்டா. போட்டு பார்த்துட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எலிமினேஷன் மெத்தட் போட தெரியுமா? இல்ல டவுட் இருக்குமா? சார் இல்லைங்க சார். நான் போட்டுட்டு இருக்கேன். இல்ல எப்படி போடுவேன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போடு. சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். எக்ஸ்டெண்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் s minus t equal to 3 சார். ஆ. அப்புறம் வந்து செகண்ட் சொல்யூஷன் 2s plus 3t equal to 36ன்னு போட்டிருக்காங்க சார். சரி. இப்ப எப்படி எலிமினேட் பண்றேன்னு ஒரு ஐடியா குடுத்துறேன் பாருங்க. இப்ப இங்க 2s இருக்குது. இங்க 2s இருக்குதா? ஆமாங்க சார். இல்ல, இல்ல. இதுக்கு இருக்குதா? இதுக்கு இல்லைல்ல. ஆமாங்க சார். அப்ப அத என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த 2க்கு வந்து இங்க 2 ஓட மல்டிப்ளை பண்ணா 2s வந்துரும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றீங்க? 2 ஓட மல்டிப்ளை பண்றீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றீங்கன்னா, இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன 1. சரிங்களா?
இதனோட கோஎஃபிஷியன்ட் 2, இதனோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்ப ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ரெண்டையும் மாத்தி மாத்தி மல்டிப்ளை. அப்ப செகண்ட் ஈக்குவேஷனோட எதை மல்டிப்ளைங்க? 1 மல்டிப்ளை பண்றீங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப 2s minus 2t equal to 6 ஆயிரும். இங்க 1 ஆல தான் மல்டிப்ளை பண்ணீங்க. அப்ப 2s plus 3t equal to 36 ஆகும். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப என்ன வேணும்? ரெண்டு ஆல்டர்னேட் சைன் மாத்தினா வந்துருமா? ஆட் பண்ணிக்கலாங்க சார். ஆல்டர்னேட் ஆட் எப்படி பண்ணுவ? ரெண்டு சேம் சைன் ஆல்டர்னேட் சைன் மாத்தணும். மைனஸ் பண்ணணும். ஓகேங்க சார். இப்போ நான் அதை ஒரு நிமிஷம் பண்ணிடுறேங்க சார். ஒரே நிமிஷம் சார் பண்ணிருக்கேன் சார். சரி பண்ணு. ஏன் லேட் ஆகுது? டவுட் இருக்குதாப்பா? சரி இல்லைங்க சார். டி எவ்வளவு வந்தது சார்? ஒரே நிமிஷம் சார். 5t is equal to 30. 152 6 is 30. t ஓட வேல்யூ 6 சார். அதை தூக்கிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல போட்டு எஸ் ஆட்டோமேட்டிக்கா சார் in equation 1 2s minus 2 times of 6 is equal to 6. 2s minus 6 is 12 is equal to 6. 2s is equal to 18. S is equal to 9. அப்ப ரெண்டுக்குமே சேம் சொல்யூஷன் வரும். Therefore, t is equal to 6 and s is equal to 9. ஐடியா கிளியரா? Clearing sir. சரி, இந்த மாதிரி क्वेश्चंस எப்படி போடுவ? 3x minus y is equal to 3. இது eliminating method போடுவாங்க சார். எதுல வேணா போடு. 3x minus y is equal to 3. 9x minus 3y is equal to 9. இதை வந்து எந்த மெத்தட்ல போடலாம்னா சார், இதுலயும் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவேஷன் 1 வந்து 3x minus y is equal to 3 சார். ஈக்குவேஷன் 2 9x minus 3y is equal to 9 சார். ஓகே. சார் இதுலயும் வந்து ஈக்குவேஷன் 1 9 ஆல மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 2 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவாங்க சார். அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே சார். 1 into 3. ஏன்னா வேற எது வச்சு எலிமினேட் பண்ண முடியாதுங்க சார். ஓகே, கரெக்ட்.
என்ன கிடைச்சது? 2 மைனஸ் சார் பண்ணலாம். ஒரே நிமிஷம் சார். சார் 0 + 0 = 0. 0 தான் சார் ஆன்சர். சொல்யூஷனே கிடைக்கல. சொல்யூஷன் வந்து 0 = 0. எனக்கு தேவை x சார் வேல்யூ இது y வந்து parallel சொல்யூஷன் சார். பேரலல் சொல்யூஷன்னா நோ சொல்யூஷன் அர்த்தம். பேரலல் கிடையாது. மூணுமே ஈக்குவல்னா என்னது? கோஇன்சிடென்ட். நோ சொல்யூஷன் அப்படின்னா கிராஃப்ல parallel தானங்க சார்? நீ கேக்குற நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் கிடையாது. 0 = 0 வந்துச்சுல்ல. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓடி போய் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். A1/A2, B1/B2, C1/C2 செக் பண்ணி பார்க்கணும். சார் A1/A2 = B1/B2 = C1/C2. அப்படின்னா என்ன கேஸ்? இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் கோஇன்சிடென்ட்டா? சார் இது கோஇன்சிடென்ட் தாங்க சார். அவ்வளவுதான். அதை எழுதிட்டு கம்ப்ளீட் பண்ணா ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஆமா சார்.